அத்தியாயம் 3. எங்க கொடிய கெடுத்து என் மாமா வாழ்க்கையை கெடுத்தவ இங்க எதுக்கடி வந்த? ஓங்கி ஆங்காரமாய் ஒலித்தது கலைவாணியின் குரல். சௌந்தர்யாவின் மனது நொறுங்கி போனது அவரின் வார்த்தைகளை கேட்டு. வள்ளி அண்ணன் மகளை நோக்கி வசை விழவே அழுது கொண்டே, அக்கா, ஏக்கா பிள்ளைய இப்படி சொல்றீங்க? ஏ சொன்ன என்ன, இவைய கொடிய கெடுத்தவ தானே? சௌந்தர்யாவும் விவி கொண்டே, கலையத்தா என்று ஆரம்பிக்க, சீ, யாருக்கு யாரடி அத்தை? அத்தை அத்தன்னு என் காலை சுத்தி வந்து பாம்பு மாதிரி எங்களை கொத்திட்டு போனியே, இப்ப எதுக்கு வந்த? சங்கீதா பெரியம்மாவின் கோபத்தை கண்டு வருத்தத்தோடு சௌந்தர்யாவை பார்த்து கொண்டிருந்தாள். வள்ளி உடனே, அக்கா, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளை, அம்மா அப்பா இல்லாம ஒத்தையா நிக்குது, நீங்களே இப்படி பேசினா எப்படிக்கா என்றார் வேதனையாக. கலைவாணி வன்ம குரலில் எகிரினார். பண்ணின பாவத்தை அனுபவிக்க வேணா, அதான் நாதி இல்லாம பிச்சைக்கார கழுதைய வந்து நிக்கிறா. சௌந்தர்யா இதை எதிர்பார்த்ததுதான். ஆனால் சற்று மனம் இலகி இருப்பார்கள் என்று நினைத்தாள். கலைவாணி கூட தன்னை இப்படி பேசிவிட்டாரே, அவளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. மடங்கி தரையில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்து விட்டாள். அழறியா? அழறியாடி, நீயே அழறோம், நாங்க தான் நிதமும் அழறோமே. என் ஈரக்கொலைய பத்தி எரிய விட்டுட்டல, நீ சந்தோஷமாரு. நீ பண்ண பாவத்துக்கு தான் உன் அப்பனும் ஆத்தாலும் அல்பாயுஸ்ல போய் இப்படி அண்ணாதையா? அவர் கத்திக்கொண்டு இருக்கும் போதே, கலைவாணி என ஒரு வயது குரல் கம்பீரமாய் ஒலிக்க, சிங்கமுத்து ஐயாவும் சிவகாமியும் வந்திருந்தார்கள். என் பேத்தியை ஏன் வார்த்தைகளால கொள்ற? அவ பாவம். சிவகாமி பாட்டியும் அழுதவாறே, கலை, ஏமா இப்படி பேசுற? உன் வாயிலிருந்து இப்படி எல்லாம் வார்த்தை வரலாமா? ஏத்த, நான் இத்தனை வருஷம் துடிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? நல்லா இருந்த என்ன இப்படி ஆக்கி வச்சிருக்கிறதே இவதானே? சிங்கமுத்து உடனே, சந்தர்ப்ப சூழ்நிலை தானே எல்லாத்துக்கும் காரணம், அதுக்காக சின்ன பிள்ளைய இப்படி வையாத, பேசாம உள்ள போ என்று உருமினார். போற மாமா, இந்த வீட்டுல உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா என் பெத்த வைத்த எரிய வச்சுட்டு இவ மட்டும் நல்லா இருப்பான்னு நினைக்காதீங்க. ஆவேசமாக கூறிவிட்டு உள்ளே சென்றார். சிங்கமுத்து மருமகளை அதட்டினாலும் அவரது வேதனையை அறியாதவர் இல்லையே. ஒரு தாயின் பரிதவிப்பை புரிந்து கொண்டும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் நிற்கின்றனர் பெரியவர்கள் இருவரும். சிங்கமுத்து தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் சௌந்தர்யாவின் தலையை வாஞ்சையோடு தொட, தாத்தா என்று கதறியே விட்டாள். அவரது வெள்ளை வேட்டியை அவளது கண்ணீர் நனைக்க சிவகாமி பேத்தியை கட்டிக்கொண்டு அழுதார். சோலையூர். பெயருக்கு ஏற்றாற் போல சோலைகள் எங்கும் நிறைந்தே இருக்கும். வயல்வெளிகள், மேற்கே ஓடும் பெரிய வாய்க்காலும், பறவைகள், ஆடு மாடுகள் என நம்மை இயற்கை எழில் கொஞ்சம் செய்யும் அழகிய கிராமம். சிங்கமுத்து குடும்பம் பெரிய குடும்பம் அந்த ஊரில். அவரின் பரம்பரை சொத்து அரிசி மில், தேங்காய் நார்மில், வெங்காய குடோன், காய்கறி அங்காடி, விவசாயம், பால் பண்ணை, ஆடு மாடு கோழி என அனைத்தும். மூத்த மகன் விஸ்வநாதன், பெரிய மருமகள் கலைவாணி, இரண்டாவது மகன் முத்துராமன், நடு மருமகள் வள்ளி, இளைய மகன் சரவணன், சின்ன மருமகள் தாரணி. விஸ்வநாதன் கலைவாணிக்கு ஒரு மகன் ஒரு மகள். சாம்பவி திருமணமாகி வெளிநாட்டில் இருக்கிறாள். முத்துராமன் வள்ளிக்கு மகன் கார்த்திகேயன் காலேஜில் படிக்கிறான். மகள் சங்கீதா காலேஜ் செல்ல போகிறாள். மூன்றாவது மகள்தான் அபர்ணா. அவளது கணவர் சுவாமிநாதன். சுவாமிநாதனின் தங்கை வள்ளியைத்தான் முத்துக்குமரனுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இளைய மகன் சரவணன் மகள் வேதா குட்டி, மகள் நித்யா. அரசாங்க உத்தியோகம் என்பதால் அசலூரில் இருக்கிறான் குடும்பத்தோடு சரவணன். நம்ம ஹீரோ ராஜராஜ சோழன், அவன்தான் இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு. விசோ கலைவாணியோட மகன். அவன் ஏன் பிரிந்து தனியா இருக்கணும்? அழகாய் ஆனந்தமாய் இருந்த குடும்பம் இப்படி பிரிந்திருக்க காரணம் என்ன? இவர்களின் நிம்மதி மகிழ்ச்சி திரும்ப கிடைக்குமா சௌந்தர்யாவின் மூலம்? விதியின் விளையாட்டை அறிந்தவர் யார்? ரம்யமான இரவு வேளை. ராஜாவின் மாளிகை அமைதியை தத்தெடுத்து எங்கும் வெளிச்சமாய் இருந்தது. அவனது அறையை தவிர விசாலமான அந்த அறை இருட்டாக இருந்தது. சாய்வு நாற்காலியில் அமர்ந்தபடி யோசனையில் இருந்தான். இருள் அவனுக்கு பழகி போன ஒன்று. பழகி கொண்டான் என்றால் அது மிகையாகாது. வெளிச்சத்தை விட இருள் அதிக உண்மை தன்மையோடு இருப்பதாய் உணர்கிறான். ஒவ்வொரு இரவும் பழைய நினைவுகள் அவனை துரத்தும். இன்று அதிகப்படியாக, அதுவும் மதியம் அந்த காரை பார்த்ததிலிருந்து.
அவனுக்கு தெரியும் அது யாருடையது என்று. அவனது சிந்தை அதை பற்றியே நினைப்பதை வெறுத்தான். ஏன் ஏன் என் எண்ணம் அதை பற்றியே சுற்றி வருகிறது? இதயம் இறுகி போயிருந்த அவனுக்கு அந்த இதயத்தை இலக வைக்கும் எதுவும் பிடித்தமில்லை. அன்பு, பாசம், கருணை, அதைவிட காதல், எல்லாமே நாடகம். தனிமை அவனை அந்த அளவுக்கு மறுத்து போக செய்திருக்கிறது. அரை வாயிலில் அரவம் கேட்டது. கொசு கொசுவென யாரோ பேசும் சத்தம். நீ போ, கேளு, நீ போய கூப்பிடு. அந்த குரல்கள் யாரென தெரிந்து கொண்டவன் செம்ம குரலில் கேட்டான். என்ன? இப்போது கர்ப்பவதியான வித்யா, பரதனின் மனைவி, அரை வாயில் கதவை பிடித்தவாறே கேட்டாள். அண்ணே, சாப்பிட வாங்கண்ணே. சிறிது யோசனைக்கு பிறகு என்றான் ஒற்றை வார்த்தையில். வந்த மாதிரிதான் என்று மனதிற்குள் நினைத்தவள் வரதனிடம் சென்று, யோ, கூட்டிட்டு வாயா அண்ணன, பசியோட இருக்குல்ல என்றாள். சரி நீ போடி, நான் கூப்பிடுறேன், நீ போ. இது தினமும் நடக்கும் ஒன்றுதான். பகலில் சாப்பாடு, வேலை, கந்துவட்டி, கட்ட பஞ்சாயத்து, அடிதடி என்று ஆர்ப்பாட்டமாக வளம் வருபவன் இரவு தனது அறையில் முடங்கிக் கொள்வான். அவனை ஒன்று அழைக்க இவ்வளவு போராட்டம். வரதன் வித்யாவை தவிர அவன் அறையில் யாரும் அவ்வளவு எளிதில் நுழைய முடியாது. ராஜா அனுமதிப்பதும் இல்லை. இருட்டில் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான். மழை லேசாக தூறல் விழ மண்வாசம் கிளம்பியது. கண்களை மூடினான். எனக்கு மண் வாசனை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? கிளிக்கு சிரித்தான் அச்சிறுவன். எனக்கு நாத்தா என்று தானும் சிரித்தாள் அச்சிறுமி. பட்டென கண்களை திறந்தவன் வேகமாக வீட்டு வாசலுக்கு வந்தான். இடி இடிக்க ஆரம்பித்தது. பயங்கரமான மின்னல் தோன்றி அவன் கண்கள் இரத்த சிவப்பாக இருப்பதை காட்டியது. சோவென பெருமழை பெய்ய ஒரு பைத்தியக்காரனை போல அந்த மழையில் நனைந்து கொண்டிருந்தான். சலசலக்கும் அந்த மழையின் ஓசையை கிழித்தது அவனுடைய அலறல். கைகளை விரித்து வானத்தை நோக்கி கத்தினான் வெறியாய். அதே மழையில் தன்னையும் நினைத்துக் கொண்டு தாத்தா வீட்டு முற்றத்தில் நின்றாள் சௌந்தர்யா. அத்தியாயம் 4. இருளில் கொட்டி தீர்க்கும் மழையில் நனைந்து கொண்டிருக்கும் சௌந்தர்யாவை இரு கரங்கள் வீட்டினுள் இழுத்துக் கொண்டது. ஹே சௌந்தர்யா, ஏன் இப்படி நினைச்சிட்டு இருக்க என்றான் கார்த்திக். கார்த்தி என்றாள் கேள்வியாக. கார்த்தி சென்னதாய் சிரித்தவன், ஹே பப்பரமிட்டாயே என ராகம் இழுத்து சிரிக்க, டேய் பப்பளி பாசு என சௌந்தர்யாவும் குதூகலிக்க, இருவரும் நெடுநாள் கழித்து பார்த்து கொள்ளும் ஆவலில் சத்தமிட்டு ஆரவாரம் செய்து கொண்டிருக்க, கோச்சல் கேட்டு வெளியே வந்த வள்ளியும் சங்கீதாவும், டே புள்ள மழையில நினைறால, உள்ள கூட்டிட்டு வாடா என்றார் வள்ளி. சங்கீதா டவலை எடுத்து கொடுக்க வள்ளி அவளுக்கு துவட்டு விட்டார். நீ கார்த்தி, என்னடா பப்ளி மாஸ் மாதிரி இருந்த, இப்போ 6 பேக்ஸ் எல்லாம் இருக்க போல இருக்கு என்று கிண்டல் அடித்தவாறு அவன் வயிற்றில் குத்த, ஓய் ராட்சசி கிண்டலா என்று அவன் எகிற, அத்தாச்சி அது ஒண்ணும் இல்ல, சின்ன வயசுல பக்குன்னு பெருத்த குட்டியா இருந்த அண்ணன் இப்ப சிக்குன்னு சிறுத்த குட்டியா ஆயிட்டாரு. சௌந்தர்யா, வள்ளி, சங்கீதா மூவரும் அவனை கிண்டல் செய்து சிரிக்க, தங்கையை முறைத்தவன், செல்வண்டு உன்னைய என்று கார்த்தி அவனை துரத்த அந்த இடமே கலகலவென ஆனது. சௌந்தர்யாவுக்கு அதை பார்த்து கண்கள் பிடித்தது. பழைய ஞாபகங்கள் அவளை ஆட்கொண்டன. எப்படா வந்த? என்னைய பார்க்காம இங்க என்ன செய்யற? ஆதங்க குரல் ஒன்று வர அனைவரும் அமைதியாகினர். கலைவாணி சௌந்தர்யாவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே கார்த்தியை முறைத்துக் கொண்டிருக்க, கலைமா, நான் இப்பதான் வந்தேன், உங்களை பார்க்கதான் வந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்ற அசடு வழிய, அடப்பாவி எந்த நடிப்பு நடிக்கிறானே என்றபடி மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்க, அவனது கன்னத்தை வாஞ்சையோடு தொட்டவர், சாப்பிட்டியா கண்ணா என்றார். பசிக்குது கலைமா என்க உடனே அடுக்கலைக்கு ஓடியவர் தட்டில் சாப்பாடு போட்டு வந்து ஊட்டிவிட ஆரம்பித்தார். சங்கீதாவும் வாங்கிக் கொள்ள சௌந்தர்யாவுக்கு உள்ள பிசைய ஆரம்பித்தது. எத்தனை முறை அவர் கையால் உணவு கொண்டிருக்கிறாள். ஆனால் இன்று அவள் ஏக்க விழிகள் கலைவாண்டியை துளைத்தெடுக்க முகத்தை நொடித்துக் கொண்டவர், வள்ளி பிள்ளைங்களுக்கு தண்ணி எடுத்து வா, அப்படியே சுத்தி போடணும், கண்ணு பட்டுடும் என்க அந்நியமாய் உணர்ந்தவள். அவர் அப்படி பேசியதும் அவர்களின் மகிழ்ச்சியை கெடுக்க விரும்பாதவள் தன் அறைக்கு விரைந்தாள். கலையத்த, நான் தானே உங்க கண்ணுக்குட்டி, எனக்குதான் முதல். ஆமாண்டா, நீதான் அத்தையோட கண்ணுக்குட்டி
என்று அவளை செல்லம் கொஞ்சி ஊட்டிவிட்டவர் தன் நிழலை கூட வெறுக்கிறாரே என்று மனம் கனத்தது அவளுக்கு. அழுது கொண்டு இருந்தவளின் அருகே உணவு கரம் ஒன்று நீள வள்ளி உணவு உருண்டையை நீட்டிக் கொண்டிருந்த சௌந்தர்யா அழுகையோடு அதனை வாங்கிக் கொண்டாள். கலைவாணி கார்த்திக்குக்கும் சங்கீதாவுக்கும் ஊட்டிவிட்டவரின் நினைவுகள் ராஜாவை நோக்கி சென்றது. என் புள்ள சாப்பிட்டிருப்பானா? என் புள்ள பசி அறியிருப்பானா? கண்கள் கலங்கியது. ராஜா ராஜா மனது கிடந்து தவித்தது. அவர்களுக்கு ஊட்டி முடித்து வந்தவரின் நினைவுகளை ஆக்கிரமித்திருந்தான் ராஜா. அவனை எண்ணி அழாத நாள் இல்லை. இந்த வீட்டின் மூத்த வாரிசு, தன் வயிற்றில் பெற்றெடுத்த தன் மகன் தன்னோடு இல்லாத வேதனை அவரை வாட்டி எடுக்கிறது. அழுது கரைந்தவர் சற்று தெளிந்து பெரியவர்களுக்கு உணவு எடுத்துக்கொண்டு சென்றவர் எதிரே வந்த வள்ளியை கண்டு, வள்ளி நீயும் சாப்பிடு, அவரும் கொழுந்தனாரும் நாளை காலையில தான் தஞ்சாவூர் வந்துருவாங்களாமா, நான் போய் அத்தை மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் என்றார். போகும் கலைவாணியை பார்த்து கொண்டிருந்த வள்ளிக்கு தெரியாதா அவரின் குணம் பற்றி? கலைவாணி ராஜாவை பற்றி நினைத்த அதே நொடி அவனுக்கு புரை ஏறியது. இன்னைக்குமா தண்ணிய குடிங்கண்ண, டெய்லியும் சாப்பிடுற நேரத்துக்கு இப்படி புரை ஏறுதே என்று கவலையாக சொன்னாள் வித்யா. இறுக்கத்தை தத்தெடுத்திருந்த ராஜாவின் முகம் அவளின் அக்கறையில் சற்று சாந்தமடைந்தது. உணவு மேஜையில் அவன் அமர்ந்திருக்க வரதன் மெல்ல பேச்சை ஆரம்பித்தான். ராஜா, நாளைக்கு மீன்பிடி ஏலம் நமக்கு சாதகமா அமையாது போல. உணவை வாய்க்கு கொண்டு சென்றவனின் கை அப்படியே நின்று வரதனை கூர்ந்து நேராக புருவங்கள் நெறிய பார்த்தான். இல்ல ராஜா, குத்தகை எடுக்கிறதுல உங்க அப்பா பேரும். அவன் இழுக்க ராஜாவின் கையில் இருந்த உணவு நசுங்கிக் கொண்டிருந்தது. கொத்தக நம்ம கைக்கு வரலனா அது போறவன் கைய வெட்டு, எவனா இருந்தாலும் என்பதை அழுத்தி கூறியவன், அவங்க கேட்ட பணத்தை விட 10 மடங்கு கொடு, டெண்டர் நமக்குதான். ஏழை எடுக்கிறவனுக்கு போனை போட்டு பேசு, ஒத்து வரலன்னா அவனை போடு, அப்பதான் அவனுக்கு அடுத்து வர்றவன் நமக்கு கொடுப்பான். எல்லாருக்கும் பயம் இருக்கணும் வரதா, இல்லைன்னா அதை உருவாக்கு, அப்பதான் நமக்கு தேவையானது கிடைக்கும் என்று கடுமையாய் உரைத்து கை கழுவினான். எழுந்து நடந்தவன் அப்படியே உறைந்து நின்றான். வரதன் அடுத்து கூறிய வார்த்தையில், ஊருக்கு புதுசா வந்திருக்கிறது உன்னோட அத்தை மக சௌந்தர்யாதான் ராஜா. பள்ளியத்த நான் தனியா படுத்துக்கிறேன், நீங்க போங்க. சௌந்தர்யா சொல்லியும் கேட்காமல் அவளோட மெத்தையில் படுத்தார் கார்த்தியும் சங்கீதாவும். அவளுடைய அமெரிக்க வாழ்க்கை, தங்களுடைய கல்லூரி வாழ்க்கை என மாறி மாறி கதையடித்துவிட்டு இப்போதுதான் கிளம்பினர். அதுவும் நாளை விஸ்வநாதன் பெரியப்பா வந்து விடுவாரே, அந்த பயம் வேறு. தாத்தா பாட்டியை பார்த்துவிட்டு உறங்க சென்றனர். வள்ளி அவள் அறைகள் படுக்கும் நேரம் சிங்கமுத்துவும் சிவகாமியும் அறைக்குள் வர வள்ளி எழுந்து கொண்டார். அம்மோ சாப்பிட்டியாடா? தாத்தாவிடம் ஆம் என்று தலையாட்டினாள் சௌந்தர்யா. ஓ அம்மாவும் அப்பாவும் சொல்லாமலே எப்படி என்று கண்ணீர் உகுத்தார் பெரியவர். தாத்தா என பதறிய சௌந்தர்யா வரது கைகளை பிடிக்க, என்னங்க நீங்களும் அழுதுகிட்டு பிள்ளையும் அழுக விட்டுக்கிட்டு? சிவகாமி பேத்தியை அணைத்து கண்களை துடைத்து விட்டார். பெரியவர்களின் சோகமான முகத்தை கண்டுகொண்ட சௌந்தர்யா சூழ்நிலையை மாற்ற, பாட்டி போங்க, நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க என்று பொய்யாய் கோபப்பட்டவள் உதடுகளை பிதுக்க சிவகாமி முழித்தார். எங்கைய தண்டட்டி என புருவம் ஏற்றி கேட்டவளை பார்த்து சற்று நேரம் கழித்து புரிந்து கொண்டவர் கலகலவன நகைக்க, கள்ளி என்ன அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா என தாடையை பிடித்து அவர் கேட்க, அப்புறம் மறந்துடுவேனா என்ன என்று தாத்தாவையும் பாட்டியையும் வாய்விட்டு சிரித்தவாறே அணைத்துக் கொண்டாள். அத்தா மாங்கா வேணும், பறிச்சுதாங்க. பருவம் வந்த கன்னி பெண்ணாய் பட்டு பாவாடை தரையில் உரச கேட்டாள் அந்த நங்கை. ஓய், அப்படின்னா அத்தானுக்கு முத்த கொடு, பறிச்சு தரேன். கள்ளத்தனமாய் சிரித்தான் அவன். முத்து தரமாட்டேன்டா, போடா என்றவாறு பாவாடையை தூக்கிக் கொண்டு கோபமாய் நடக்க ஆரம்பித்தாள் அவள். ஓய் நில்லுடி, நிக்க மாட்ட போடா. நில்லுடினா நிக்க மாட்ட போடா. அவன் கையை பிடித்திழுக்க போக்குவியலாய் அவன் மேல் விழுந்தாள். இழுத்த வேகத்தில் அவள் வலது கண்ணத்தில் இச்சென்று முத்தம் வைத்தவன் நறுக்கென்று அந்த பலாச்சொல்லை கன்னங்களை கடித்து, நில்லுனா நிக்காமைய ஓடுற. கன்னத்தை எச்சலை துடைத்தவள் கண்ணீர் வர காத்திருக்கும் கண்களோடு உதடு பிதுக்கி அவனை முறைத்தவள் கோபமாய் அப்போது உழுது போட்டிருந்த வயல் சகதியை அவன் மேல் அள்ளி தெளித்து ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டாள். ஏ கையில மாட்டின
அவளை செத்தடி. நினைவுகளில் மூழ்கியிருந்த ராஜா நிகழ்காலத்தில் அவன் சொன்ன அதே வார்த்தையை வன்மத்தோடு கூறினான். ஷே கையில மாட்ன செத்தடி நீ. குரோதத்தோடு. நாளை இருவரும் முட்டிக்கொள்ளப் போவது தெரியாமல்